விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒன்றுமில்லாத பாஜகவை அழைத்து மும்பையிலே கால் பதிக்க செய்து கடைசியில் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களை அமர்த்தி ஏராளமான எம்பிக்களையும் டெல்லிக்கு கொடுத்தது. இதுதான் அவர் சொல்றாரு, நான் பட்ட அனுபவத்தை விஜய் கண்டிப்பா சிந்திச்சிடணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு மனசுல பாரதிய ஜனதாவை பத்தி அவ்வளவு வேதனையும் அவ்வளவு அனுபவம் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதாவோடு நீங்கள் எப்போதும் நெருங்கிவிடக்கூடாது. அவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். நேயர்களே, இதுல தமிழ்நாட்டு அரசியல சிவசேனா கடுமையான அச்சுறுத்தலையும் ஆபத்தான எச்சரிக்கையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1, சிவசேனாவினுடைய அபிஷியல் பத்திரிகையாளர், அதிகாரப்பூர்வமான செய்தித்தலமான சாம்னாவில் உத்தவ் தாக்கரே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கடுமையான ஒரு அட்வைஸ், விஜய்க்கு கடுமையான எச்சரிக்கை, பாரதிய ஜனதாவுடைய ராட்சச பலத்தையும் அவர்களின் பயன்பாட்டு முறைகளையும் தமிழகம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறது சாம்னா. நேயர்களே, இந்துத்துவ அடிப்படைவாதத்தை 1967 தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனக்குழுவாக உருவாகிய மராட்டியருக்குத்தான் தாராவில் இருக்கும் தமிழர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சிவசேனா படிப்படியாக உருமாற்றமாகி அது இந்துத்துவ கட்சியாக மாறி ஒன்றுமில்லாத பாஜகவை அழைத்து மும்பையிலே கால் பதிக்க செய்து கடைசியில் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களை அமர்த்தி ஏராளமான எம்பிக்களையும் டெல்லிக்கு கொடுத்தது. உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே அவர்கள் மரணித்த பிறகு அவர் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றார். இப்பொழுது அவரை உடைத்து கட்சியை அழித்து ஏக்நாத் சிண்டேயின் மூலம் முழுமையாக காலி செய்து சிவசேனா என்ற கட்சியே மறுபடியும் பொது தேர்தலில் ஏராளமான எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர்களை எல்லாம் நீக்கி ஒரு பெரிய சபிக்கப்பட்ட பூமியாக, சபிக்கப்பட்ட கட்சியாக சிவசேனாவை மாற்றிய பெருமை பாஜகவுக்கு உண்டு. இதுதான் அவர் சொல்றாரு, நான் பட்ட அனுபவத்தை விஜய் கண்டிப்பா சிந்திச்சிடணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு மனசுல பாரதிய ஜனதாவை பத்தி அவ்வளவு வேதனையும் அவ்வளவு அனுபவம் உண்டு. அவர் என்ன சொல்றார் சாம்னா பத்திரிகையில்னு சொன்னா, திரு விஜய், நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க வந்தே மாதரம் பாடல் பாடினீங்க, அது ஒரு ஹிந்துத்துவ கட்சி தானே. அதை நான் ஒரு தேச பற்றாளனாக உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுறேங்க அப்படின்ட்டு முதல்ல இந்த வந்தே மாதரம் அந்த பாடலுக்கு அந்த கட்சியினுடைய ஐடியாலஜி அது அவங்க பாராட்டு தெரிவிக்கிறார்கள். இரண்டாவது அவர் சொல்றாரு, உங்களுடைய திட்டங்கள் இந்த 200 யூனிட் ஃப்ரீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயம்தான், நீங்க ரெண்டு சிறப்பா ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதாவோடு நீங்கள் எப்போதும் நெருங்கிவிடக்கூடாது. அவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள். எனது அனுபவம், எனது படிப்பினை உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும் என்பதை போல் அவர் திரு விஜய்க்கு கடினமாகவும் கவலையோடும் இந்த அட்வைஸை வழங்கியிருக்கார். அதோடு நிறுத்தாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா, மோடியினுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு ரொம்ப வரும். நீங்க நலத்திட்டங்கள்ல இந்த 200 யூனிட் ஃப்ரீ எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் பாரதிய ஜனதாவுடைய அழுத்தத்தை
உள்துறையினுடைய அழுத்தத்தை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீர்கள் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், மிகுந்த அனுபவத்தில் அவர் சொல்கிறார், தம்பி விஜய் ரொம்ப கவனமாக இருக்கணும், இவங்கள்ட்ட ஒரு சாதாரணமான ஆள் இல்லை அப்படிங்கிறதையும் அபிஷியல் நாளிதழான சாம்னாவில் வருத்தத்தோடு அவர் தனது கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். அதே போன்று சாம்னா தமிழ்நாட்டுடைய கடன்களை குறித்து சொல்கிறது. 10 லட்சம் கோடி கடன். இது ஒரு பெரிய சவால். இது ஒரு மல்டி டைவர்ஷன், அதாவது பல நிற அடிப்படையிலான ஒரு பெரும் சேலஞ்ச். 10 லட்சம் கோடி கடனை நீங்கள் சமாளிக்க வேண்டும், வட்டி கட்ட வேண்டும், இதையெல்லாம் அவர் உழைத்தான் சொல்கிறார். அளித்திருக்கிற வாக்குறுதிகளோ பெரிது. இதை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? இந்த நிலையில திமுகவுக்கு ஒரு அட்வைஸ் சாமனா எழுதுகிறது. காங்கிரஸ் கட்சி உங்களை விட்டு போயிட்டாங்க, உங்க கூட்டாளிகள் போனாலும் நீங்கள் திமுகவிலிருந்து திமுக எந்த நேரத்திலும் பாரதிய ஜனதாவோடு இணைந்து விடக்கூடாது, பாரதிய ஜனதாவினுடைய சதியில் அவர்கள் சிக்குப்பட்டு கொண்டு விடக்கூடாது. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவின் வலையில் திமுக விழுந்து விட வேண்டாம். நீங்க காங்கிரஸ் உங்களை விட்டு போதுங்கிற கோபத்துல அமித்ஷாவுடைய வலையிலும் அமித்ஷாவினுடைய திட்டத்திலும் மோடியினுடைய திட்டத்திலும் திமுக விழுந்து விடக்கூடாது என்றும், ஷா அமித்ஷா கூட்டணியிலும் மோடி கூட்டணியிலும் இந்த தந்திரங்களிலிருந்து திமுக கவனமாக சிக்கிக் கொள்ள வேண்டாம் என உத்தவ் தாக்கரே குரூப் தாவேகாவின் தலைவர் விஜய்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கார். இந்த அட்வைஸை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும்? அவருடைய அனுபவம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலுமணியின் மூலமாக ஒரு கைகலப்பு உருவாகணும் சூழலுக்கு சட்டமன்றத்தில் நிலைமை போயிட்டு, நான் அதை வேற ஒரு காணொலியில் பேசியிருக்கேன். இப்போ அவங்க அப்படித்தான் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பார்கள். தமிழ்நாட்டில் அதிமுகவை அழித்து விட்டார்கள். அதே போன்று ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே கவிதாவை சிக்க வைத்திருக்கிறார்கள். அதே போன்று கர்நாடகாவிலே பலமுறை காங்கிரஸ் அரசாங்கத்தை கலைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்துத்துவவாதிகளாக இருந்த சிவசேனாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஏக்நாத் சிண்டேயின் மூலம் கட்சியை உடைத்து பட்னாவிஸுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி விட்டார்கள். அதே போன்று ஜேபியினுடைய சீடராக இருந்திருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை மாநில ஆட்சியிலிருந்தே விரட்டி அடித்து விட்டார்கள். அங்கே பாரதிய ஜனதாவின் ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று வடகிழக்கில ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் இருந்தாலும் அங்கும் தனது ஆட்சியை நிலைப்படுத்தினார்கள். அதே போன்று எல்லா ஸ்டேட்லையும், ஆசாம்ல எல்லாரையும் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ 900 ஓட்டில் ஜெயிச்சாரு. அவரை மட்டும் வைத்துக்கொண்டு நடுநிலை வகித்து அதிமுகவை உடைத்து சசிகலாமாவோடு அவர்களை முரண்பட்டு எடப்பாடி இவரை சேர்த்து மறுபடியும் அவர்களை எல்லாம் பிரிச்சு செங்கோட்டையனை பிரித்து இன்னைக்கு வேலுமணி தங்கமா CV சண்முகத்தோடு உடைத்து இவ்வளவு நாளாக்கிட்டாங்க. நீங்க இந்த பாஜகவுடைய வலையில விழுந்துடக்கூடாதுன்னு திமுகவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. திமுக ரொம்ப கவனமாக இருக்கணும். மோடி அமித்ஷாவுடைய இதை நீங்க சிக்கிடக்கூடாது. 5 ஆண்டுகளானாலும் பொறுமையாக இருங்க. தம்பி விஜய் இவர்கள்ட்ட நெருங்கவே செய்யாதீங்க, ரொம்ப கேவலமான ஆட்கள் அப்படின்னு சாம்னா எழுதியிருக்கு. இதுதான் அவருடைய வரலாறு. எது வேணாலும் செய்வார்கள்னு சாம்னா எழுதினதை நான் உங்களுக்கு அப்படியே தந்திருக்கேன். மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி. விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.